உலகெங்கும் வாழ்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிட மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் 24ஆம் தேதி மார்ச் மாதம் 24, 2025 பங்குனி 10ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 30/3/2025 பங்குனி 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை இப்பொழுது காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே புதன் வருகின்ற 30ஆம் தேதி மதியம் வக்கர நிவர்த்தி அடைகின்றார். சுக்கிரன் உச்சபலம் அடைந்து வக்கர நிலையிலே தொடர்கிறார். சனி பகவானும் ஆட்சி நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரத்திலே நிறைய மாற்றங்கள் அனைத்து ராசினருக்குமே நடைபெற காத்திருக்கின்றது. காரணம், சந்திரன் ஆரம்பத்திலேயே ராசிக்கு அவர் கடக ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்ப்பது அனைத்து ராசியினருக்குமே ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த வாரம் நீங்கள் தொடர்ந்து கவனித்து வர வேண்டும் ராசி பலன்களை. அதேபோல் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற நண்பர்கள் என்னுடைய அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாட்ஸ்அப்பிலே தொடர்பு கொள்ளலாம். அதேபோல் ஜாதகம் எழுதினாலும் துல்லியமாக ஜாதகம் எழுதி உங்களுக்கு கணித்து அனுப்பப்படும். அது எங்கே எந்த ஊரில் இருந்தாலும் அனுப்பி தரப்படும். தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது நாம் வார ராசி பலன்களை காணலாம். மேசராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். மேசராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய செவ்வாய் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து மிகுந்த ஒரு அருமையான நிலையிலே உங்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். அதே போல அவர் பார்வைப்படக்கூடிய இடமானது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். அதனால் நிச்சயமாக உங்களது இந்த வார ராசி பலன் என்பது மிகுந்த சிறப்பான ஒரு சூழ்நிலையிலே எடுத்து காட்டுகின்றது. அதே போல அந்த 9 குடையவன் உங்கள் இல்லறத்திலே வந்து தனஸ்தானத்திலே அமர்ந்து உங்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து குலதெய்வமே வந்து குடும்பத்தில் அமர்ந்தது போன்ற ஒரு அருமையான நிகழ்வு இது. அதனால் உங்களத்திலே குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது. தன வரவுகளிலே உங்களுக்கு திருப்தியான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாக நீங்கள் பேசக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. எந்த இடத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். அதே போல வெளியூர் பயணங்கள் மூலியமாக உங்களுக்கு வரவேண்டிய சில தொகைகள் கண்டிப்பாக வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல உங்கள் மனதிலே ஒரு உற்சாகமான நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது. அதனால் அதை பயன்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை தடையில்லாமல் கண்டிப்பாக செய்து முடிக்கலாம். காரணம், உங்கள் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனதைரியத்தை தரக்கூடிய இளைய சகோதரர் காரணமாக விளங்கக்கூடிய சந்திர பகவான் முதல் 2 நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நிலையிலே காணப்படுகின்றார். அதாவது உங்கள் 10ஆம் இடமான தொழிற்சாலத்தில் வந்து அமர்கின்றார். அமர்ந்து தன்னுடைய சொந்த வீடான கடகராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் அவருக்கு நிறைய சக்திகள் அங்கிருந்து கிடைக்கப்படுகிறது. அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களையுமே நீங்கள் வாரத்தின் முதல் அல்லது 2 நாட்கள் நீங்கள் அதை பயன்படுத்தி சாதகமாக இருந்து நீங்கள் வெற்றி கொள்ளலாம். அதே போல் அடுத்து வரக்கூடிய ஒரு 3 நாட்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம், சந்திரன் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சென்று அமர்கிறார், சனி பகவானோடு இணைகிறார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து நன்மையாகத்தான் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். வாரத்தின் கடைசி நாட்கள், அந்த 7 நாட்களே கடைசி 2 நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வீண் விரயங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. மனது உங்களுக்கு ஏதாவது வெளியிலே சென்று வரலாம் என்ற ஒரு எண்ணங்கள் தோன்றலாம். அதே போல வீண் செலவுகளுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தின் இறுதியிலே இருக்கின்றது. அதனால் இந்த வார இறுதியானது நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அனைத்து தரப்பினருக்குமே இது பொருந்தும். முக்கியமாக தொழில் ரீதியாக நீங்கள் வெளியூரில் செல்லக்கூடிய நண்பர்களுக்கு இது பொருந்தும். நீங்கள் வீண் அலைச்சல்களை மேற்கொள்வது தவிர்த்து கொள்ளலாம். அதே போல நீங்கள் ஒரு எண்ணத்தை நீங்கள் நினைத்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயித்து கொண்டு நீங்கள் சென்றால் அது 1க்கு 2 மடங்காக அந்த நேரங்களிலே கண்டிப்பாக ஆகும். அதனால் நீங்கள் தயவு செய்து அந்த முதல் 5 நாட்கள் நீங்கள் முயற்சிகளை எடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்தால் இந்த வாரம் உங்களுக்கு இனிதாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு இந்த வாரத்திலே பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு 7 குடையவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்திலே உச்சபலம் அடைந்து வக்கர நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக நட்பு ரீதியாகவும் சரி, உங்களது சொந்த பந்தங்கள் மூலியமாகவும் சரி, சில செலவுகள் வந்தாலும் உங்களுக்கு ஒரு பாதகமற்ற சூழ்நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த வாரம்
உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக விளங்கும். மாணவர்கள் கல்வியிலே கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வி சார்ந்த விஷயங்களிலே நிச்சயமாக நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் சந்திரன் உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து மேலும் 10ஆம் இடத்திற்கும் செல்கின்றார். 10லிருந்து 14ஆம் இடத்திற்கும் செல்கின்றார். அந்த 4க்கு 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்திற்கு 8ஆம் வீடாக விளங்கக்கூடியது கும்பராசி. அந்த நேரத்திலே உங்களுக்கு படிப்பிலே கொஞ்சம் கவனங்கள் குறைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் வாரத்தின் ஒரு 3 நாட்களுக்கு பிறகு வாரத்திலே உங்களுக்கு 24, 25, 26 உங்களுக்கு மிகுந்த சாதகமாக இருக்க வேண்டும் கல்வி சார்ந்த விஷயங்களிலே. அதே போல 27, 28 இந்த 2 நாட்கள் நீங்கள் கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது. அந்த நேரங்களில் எழுதுகின்ற பரீட்சைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த நேரத்திலே மறதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால் நீங்கள் மனதை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இது தேர்வு நேரங்கள் என்பதால் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல சொத்துகள் வாங்குவது விற்பது சம்பந்தமாக இந்த மேசராசி நண்பர்களுக்கு முதல் அந்த 3 நாட்கள் மிகுந்த ஒரு அற்புதமான யோகத்தை தரும். பயன்படுத்திக் கொள்ளலாம். வீடுகள் வாகனங்கள் அல்லது சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்பதற்கு இந்த மாதிரி முயற்சிகள் நீங்கள் தாராளமாக இறங்கலாம். வெளியூரில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. காரணம், ஒரு ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் அவரே தொழில் ஸ்தானாதிபதியாக வருகிறார். அவர் உங்களுக்கு இப்பொழுது உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் லாபஸ்தானத்தில் அமர்ந்து. அதனால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையில்லாமல் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. குறிப்பாக இது வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மையை தரக்கூடியது. ஏனென்றால் 12 கூடையவனும் இப்பொழுது தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். குறிப்பாக வெளிநாட்டிலே இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த 12ஆம் வீடு என்பது முக்கியமான ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கையிலே குரு பகவான் உங்களுக்கு 12 குடையவனாக வந்து தனஸ்தானத்திலே வந்து அருள்பாலித்துக் கொண்டிருப்பது மிகுந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொண்டு நிறைய வெற்றிகளை பெறலாம். வெளியூர் பயணங்கள் மூலியமாக அனைத்து ராசியினருமே தொழில் ரீதியாக நல்ல வருமானத்தை பெறலாம். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். திருமண வயதில் இருக்கின்ற மேசராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு இந்த வாரத்திலே உங்களுக்கு நீங்கள் திருமண யோகத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். கண்டிப்பாக வரன்கள் கிடைக்கும். குறிப்பாக 2ஆம் திருமணத்திற்காக காத்திருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல வரன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல இந்த வாரத்திலே புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 30ஆம் தேதி. அந்த 30ஆம் தேதி வக்ர நிவர்த்தி என்பது உங்களுக்கு 6ஆம் இடமான எதிரிஸ்தானம் என்பது வரக்கூடியவர் புதன். அதே போல 3ஆம் இடமான இளைய சகோதரக்காரன் என்று சொல்லக்கூடியவன் புதன். அவர் வக்கரகதியிலே உங்களுக்கு லாபஸ்தானத்திலே இருந்து வந்து உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக இருந்து வந்த பிரச்சனைகள், அதே போல எதிரிகள் மூலியமாக உங்களுக்கு வந்து கொண்டிருந்த தொல்லைகள், இவைகளெல்லாம் இப்பொழுது விலகப் போகின்றது 30ஆம் தேதிக்கு மேலே. அதனால் ஏதேனும் உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் எதிரிகள் மூலியமாக சில விஷயங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அதை பேசி தீர்ப்பதற்கு வருடம் 30ஆம் தேதிக்கு மேலே ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே போல உங்களுக்கு கீழே பிறந்த பெண் அல்லது ஆண்கள் மூலியமாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பதற்கு 30ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயமாக சாதகமாக இருக்கும். அதை இந்த வாரத்திலே நீங்கள் தொடருவது நல்லதல்ல. 30ஆம் தேதி வரை பொறுமை காத்துக் கொள்வது நல்லது. இந்த வாரத்திலே மேசராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு 8ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. பயன்படுத்தி வெற்றி கொள்ளலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் உச்சபலம் அடைந்து லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். அதே நேரத்திலே வக்கிரகதியிலே இருக்கின்றார். உங்கள் ராசிநாதன் நல்ல நிலையிலே உச்சபலம் அடைந்து காணப்படுவதால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வாரத்திலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறது. அதே போல ராசியிலே இருக்கின்ற குரு பகவான் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு உரியவராக விளங்குவதால் நிச்சயமாக அவர் உங்கள் எண்ணத்தை பூர்த்தி செய்து விடுவார். நீங்கள் எண்ணமும் சிந்தனையும் இப்பொழுது உங்களுக்கு லாபத்தை நோக்கியே இருக்கும். அதே போல வெற்றியை நோக்கியே இருக்கும். செய்கின்ற காரியங்களிலே நாம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும், அதன் மூலியமாக நிறைய பயன்கள் அடைய வேண்டும் என்பது உங்களுக்கு இலக்காகத்தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக அந்த இலக்கை நீங்கள் அடைவீர்கள். காரணம், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகமான ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது குருபகவானுடைய அருள் ஆசியினால். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையிலே கண்டிப்பாக செல்லும். அதே போல உங்கள் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் 5 கூடையவனாம் வருகிறார். அந்த புதன் உங்களுக்கு வக்கரகதியிலே 10ஆம் இடத்திலே இருந்து வந்தார். இவர் இப்பொழுது இந்த வாரத்திலே உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் வர வேண்டிய
வரவுகள் உங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் எல்லாம் 30ஆம் தேதிக்கு மதியத்துக்கு மேலே நிச்சயமாக வந்து சேரும். இதுவரை தொழில் ரீதியாக சில மனக்குழப்பங்கள், மனக்கசப்புகள், கொடுத்த இடத்திலே பணம் வராததால் உள்ள சூழ்நிலைகள் இவையெல்லாம் உங்களுக்கு வருத்தத்தை தந்திருக்கலாம். ஆனால் 30ஆம் தேதி வரை நீங்கள் மீண்டும் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். 30க்கு மேலே நிச்சயமாக உங்களது பணம் என்பது கண்டிப்பாக கைக்கு வந்து சேரும். அதே போல பூர்வீக தொழில் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். அவையெல்லாம் நிவர்த்தியாகி 30ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போல இந்த பூர்வீக சொத்துக்கள் விஷயமான விஷயங்கள், தாத்தா அல்லது பாட்டி வகையிலே வரக்கூடிய சொத்துக்களிலே ஏதேனும் பிரச்சனையில் இருந்து வந்தால் நீங்கள் தாராளமாக 30ஆம் தேதிக்கு மேலே பேசி தீர்த்து அதை நீங்கள் கண்டிப்பாக முடித்துக் கொள்ளலாம். யாரும் உங்களுக்கு தடையாக நிற்க மாட்டார்கள். அதே போல 2ஆம் இடத்திலே உங்களுக்கு வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் அமர்ந்து குருவினுடைய நட்சத்திர காலிலே இருந்து கொண்டிருக்கிறார். அதனால் இப்பொழுது நீங்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் உங்களது பேச்சிற்கு மரியாதை நிச்சயமாக உண்டு. இருப்பினும் உங்களுக்கு எதிர்ப்பு என்பது கண்டிப்பாக இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த எதிர்ப்பை நீங்கள் சாதுரியமாக நீங்கள் சமாளித்து நிச்சயமாக வருவீர்கள். காரணம், உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற குரு உங்களை எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதிலே கண்டிப்பாக உங்களை வழிநடத்துவார். குடும்பத்தையும் அதே போல கண்டிப்பாக வழிநடத்துவார். 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தாலே வீட்டிலே கண்டிப்பாக பிரச்சனைகள் நிச்சயமாக உருவாகும். அதிலே உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. அவை அனைத்தும் நல்ல நிலையிலே சுமூகமாக இப்பொழுது தீர்க்கப்பட்டு நல்ல நிலையை குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடத்துவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. பயன்படுத்தி உங்களது பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களது சொந்தத்திலே இருக்கின்ற தெரிந்தவர்களுக்கோ நீங்கள் பெண் கொடுக்க வேண்டும், பெண் எடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் இந்த நேரத்திலே பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சொந்த பந்தங்கள், நட்புகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இந்த வாரம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களது இல்லற துணை உங்களுக்கு நல்ல பக்கபலமாக நீங்கள் சொல்கின்றவற்றையெல்லாம் செய்யக்கூடிய, உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், 7க்குடையவன் செவ்வாய் இப்பொழுது உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். என்ன நீங்கள் சொன்னாலும் தட்டாமல் செய்யக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவர்கள் இருப்பதால் நிச்சயமாக உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் உண்டு. அதே போல உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக தலைவலி, கண் நோய் போன்ற பிரச்சனைகள் இப்பொழுது உங்களுக்கு இந்த வாரத்திலே கொஞ்சம் வருவதற்கான சூழ்நிலை இருக்கின்றது. காரணம் டென்ஷன், காரணம் அந்த சுக்கிரன் வக்கரகதி அடைந்திருப்பது. உங்கள் ராசிநாதன் வக்கரகதி அடைந்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவாகும். உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி. இந்த டென்ஷனால் உருவாகக்கூடிய தலைவலி, கண் நோய் என்பது உங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தரலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களது இந்த டென்ஷனை குறைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பக்கபலமாக நீங்கள் தெய்வ நம்பிக்கையோடு தெய்வ வழிபாடுகளுக்கு கவனம் செலுத்தலாம். அல்லது ஏதேனும் ஒரு நல்ல புத்தகங்களை வாசித்து உங்களது மனதை நீங்கள் ஒரு குளிர்ச்சிப்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் நிச்சயமாக இந்த வாரத்திலே செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் தெய்வ வழிபாடு. அதுதான் உங்களது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் குரு பகவான் செவ்வாய் சாரம் அடைந்து உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். முருக வழிபாடு என்பது உங்களுக்கு இந்த வாரம் நல்ல கை கொடுக்கும். முருகனை தொழுது வந்தால் இந்த வாரம் வெற்றிகரமாக உங்களுக்கு ரிஷபராசினருக்கு எந்த ஒரு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் சரி, நீங்கள் முருகனை வழிபாடு செய்து விட்டு நீங்கள் செல்லுங்கள், செய்யுங்கள். கண்டிப்பாக அனைத்து வெற்றிகரமாக முடியும். தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தடையாக இருந்து வந்த அந்த தாய் வழி சொத்துக்கள் இந்த வாரம் கிடைக்க ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை தந்திருக்கின்றது. இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு நீங்கள் தாராளமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல பூர்வீக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5க்குடையவன் புதன் வக்கர நிவர்த்தி அடைவது உங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தரும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல சூழ்நிலையில் இருந்து கொண்டிருப்பதால் அதுவும் உங்களுக்கு கை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதே போல பெண்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உங்களது பிள்ளைகளை பொறுத்தவரை ரிஷபராசியை சேர்ந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, உங்களது குழந்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வாரம் மாறுவார்கள். எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களையும் விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரம் உங்களுக்கு ரிஷபராசினருக்கு அற்புதமான வாரமாக விளங்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 9. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம்.
மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். மிதுன ராசிக்கு இது அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் உங்களுக்கு வக்ரகதியிலே இருந்து வந்து கொண்டிருந்தார். இந்த வாரமும் இருக்கிறார். அதே போல வருகின்ற 30ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த புதன் வக்ர நிவர்த்தி என்பது இந்த மிதுன ராசியினருக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தரப்போகிறது இந்த வாரம் முதல். காரணம், புதன் வக்ரமானாலே நீங்கள் அதிகமாக டென்ஷனாக காணப்படுவீர்கள். ஏற்கனவே உங்கள் ராசியிலே செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார். அதுவே உங்களுக்கு மிகுந்த ஒரு பிரச்சனை தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். ஏனென்றால் அவசர கதி, சந்தேக எண்ணங்கள், எதை செய்வது எதை விடுவது என்ற ஒரு மனக்குழப்பம், அதிகமான ஒரு சந்தேகத்தினால் நீங்கள் மனதளவிலே நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய சில விஷயங்களும் நடந்திருக்கும். அதனால் நீங்கள் இந்த வாரத்திலே நீங்கள் வருகின்ற 30ஆம் தேதி வரையும் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள்வது நல்லது. உங்கள் ராசிநாதன் வலிமை அடைந்து விட்டால் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியும். இந்த அவசர கதியிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். யாரிடத்திலும் கடிந்து பேசுவதை நீங்கள் குறைத்து கொள்ள முடியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த வாரம் மீண்டும் கையாள்வது நல்லது. கொஞ்சம் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசும் பொழுது எச்சரிக்கையாக பேச வேண்டும். குறிப்பாக முதல் 2 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும். காரணம், வாக்குஸ்தானாதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்பொழுது 2ஆம் இடம் கொஞ்சம் வலிமை அடைகிறது. அதனால் 8ஆம் இடத்தில் இருந்து பார்ப்பது என்பது சில வார்த்தைகள் ரீதியான முரண்பாடுகளை உங்களுக்கு தந்துவிடும். அதனால் முக்கியமான பொறுப்பு உள்ள இடங்களிலே நீங்கள் சென்று பேசுகின்ற பொழுது நீங்கள் கவனமாக பேச வேண்டும். குறிப்பாக அந்த 2 நாட்கள் மட்டும் கவனம் தேவை. அதே போல தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகளை கூட சில நேரங்களிலே நீங்கள் இதே 8ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பேசியும் தீர்க்க முடியும். அதனால் அதிக பிரச்சனைக்குரிய விஷயங்களை தைரியமாக கையில் எடுத்து பேசி தீர்த்து கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களை பேசும் பொழுது கவனமாக கையாண்டு பேசிக்கொள்ளுங்கள். குடும்பத்திலே சில நேரங்களிலே இந்த 2 நாட்கள் உங்களுக்கு முதல் 2 நாட்கள் சில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் வரலாம். அந்த மனக்கசப்புகளை ஒதுக்கி வைத்து விட்டு பொறுமை காக்க வேண்டும் 2 நாட்களுக்கு. அதன் பிறகு நீங்கள் தாராளமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் குடும்ப ரீதியாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது. பண வரவிலே கொடுக்கல் வாங்கலில் இருந்த பண வரவுகள் மூலியமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் அந்த முதல் 2 நாட்கள் பொறுமை காக்க வேண்டும். வருகின்ற வரை நன்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக உற்ற துணையாக உங்களுக்கு இருப்பார்கள். நல்ல ஆலோசனை தரக்கூடிய ஒரு இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகளை பொறுத்தவரை கல்வியிலே கொஞ்சம் மந்த நிலையில் இருந்து வந்தாலும் வருகிற 30ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக அவர்களுடைய எண்ணங்களிலே மாற்றம் ஏற்படும். தாயாருடைய உடல்நலத்திலே இருந்து வந்த குறைபாடுகள் எல்லாம் விலகி அவர்கள் நல்ல நிலையிலே மாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைந்த பின்பு நிச்சயமாக கிடைக்கிறது. சொத்துக்கள் ரீதியாக வண்டி வாகனங்கள் மூலியமாக நீங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதே போல ஏதேனும் உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கோ விற்பதற்கோ இந்த வாரத்திலே நீங்கள் புதன் வக்ரம் நிவர்த்தி அடைந்த பின்பு நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. முதல் 2 நாட்களுக்கு என செவ்வாயினுடைய பார்வை 8ஆம் இடத்திற்கு விழுந்து கொண்டிருப்பதால் நீங்கள் செவ்வாயும் குருவினுடைய நட்சத்திர காலில் இருக்கிறார். குரு 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த முதல் 2 நாட்கள் என்பது வண்டி வாகனங்களை செல்லும் போது பொறுமையை காக்க வேண்டும். அவசர கதியிலே நேரமில்லையே என்ற எண்ணத்திலே முந்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வேகமாக நீங்கள் செல்ல வேண்டாம். கொஞ்சம் பொறுமை காத்து செல்வதால் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் நீங்கள் செல்லக்கூடிய இடத்திலே வராது. காரணம், உங்களுக்கு ராசியிலே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் குருவினுடைய நட்சத்திர காலில் இருக்கின்றார். ஆனால் அதே நேரத்திலே அந்த குரு நட்சத்திர காலிலே அமர்ந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை என்பது 8ஆம் இடத்திற்கு விழுந்து கொண்டிருப்பதால் அது சில தொந்தரவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதனால் போக்குவரத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. ஆண் பெண் இருபாலருக்குமே, குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்வது நல்லது. அதே போல 7ஆம் இடத்திற்கு செவ்வாயினுடைய பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. புதியதாக இளம் வயதைச் சேர்ந்தவர்கள் திருமணத்திற்கு ஒரு எண்ணத்தை நாடி சென்று கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகளை எடுத்தால் எவ்விதமான தோஷமும் விலகி உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தியாகி உங்களுக்கு மன வாழ்க்கைக்கு ஒரு அச்சாரம் போடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த திருமண வயதை கடந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இப்பொழுது கண்டிப்பாக தேவைப்படுகிறது. குலதெய்வம் உங்களுக்கு நல்ல நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. குலதெய்வம் உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது. எந்த வகையிலுமே என்னுடைய பிள்ளை நஷ்டம் அடைந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்திலே
அந்த குலதெய்வம் உங்களை வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதனால் குலதெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக இந்த வாரம் நன்மையாக முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும், கை கொடுக்கும். ஏதேனும் உதவிக்கு தேவைப்பட்டால் உங்கள் தந்தையிடத்திலே சென்று கேட்டால் இந்த வாரம் தடையில்லாமல் கொடுப்பார் நிச்சயமாக. அதே போல ஏதேனும் சொத்துக்கள் வாங்குவதற்காகவோ அல்லது ஏதேனும் முக்கிய காரியங்களுக்காகவோ நீங்கள் கடன் வாங்க வேண்டும் என்ற சூழ்நிலையே இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெளியிலே உள்ள தொடர்புகள் மூலியமாகவும் கடன் பெறக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் நல்ல வழியிலே பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த பணத்தை. இப்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்ன என்பதை காணலாம். மிதுன ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 3. இந்த எண்ணை நமது வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் தாராளமாக பயன்படுத்தி வெற்றி காணலாம். வெளிநாட்டில் இருக்கின்ற நமது தமிழ் சொந்தங்களுக்கு தொழில் ரீதியாக இந்த வாரம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்துமே நல்ல ஒரு வெற்றியை தரும். உள்ளூரில் இருக்கின்ற நமது தொழில் ரீதியாக நமது அதிக முதலீடு செய்து முதலாளியாக இருந்து வருபவர்களுக்கு சில அலைச்சல்களும் வீண் செலவுகளும் வரத்தான் செய்யும். அது இன்னும் சில நாட்களுக்கு இருக்கும். அதாவது 30ஆம் தேதி வரை இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 1க்கு 2 மடங்காக மீண்டும் அதை புதன் தந்து விடுவார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு தைரியமாகவும் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திலே சந்திராசிரமம் இருக்கின்றது. அதாவது 24ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6:27 முதல் 26ஆம் தேதி புதன் பகல் 12:07 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். கடகராசி நண்பருக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கடகராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சந்திரன். இந்த வாரத்தினுடைய முதல் 2 நாட்கள் 24ஆம் தேதியும் 25, 26ஆம் தேதி மதியம் வரை உங்களுக்கு நேரு எதிரான மகர ராசியில் அமர்ந்து உங்களுக்கு அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த 26ஆம் தேதி மதியம் வரை நீங்கள் என்ன நினைத்தாலும் அது சாத்தியமாக மாறும். எதை நோக்கி நீங்கள் பயணித்தாலும் அது வெற்றிகரமாக முடியும். உங்கள் எண்ணங்கள் அனைத்துமே ஒரு நல்ல நிலையிலே எதை செய்ய வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்து செய்து முடிப்பீர்கள். ஒரு பெரிய இலக்காக இருந்தாலும் சரி, அதை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு சரியான தீர்வு உங்களுக்கு அந்த 2 நாட்களிலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது. புதிய முயற்சிகளிலே நீங்கள் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல வாலிப வயதில் இருக்கக்கூடிய நமது கடகராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு உங்களுடைய இல்லற துணையை நீங்கள் தேடி இப்பொழுதே அச்சாரம் போடுவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக திருமண வாழ்க்கை காதல் திருமணமாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஒரு வரன் என்பது தானாக தேடி வரக்கூடியது. நீங்கள் திடீரென்று ஒருவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அவர்களிடத்திலே உங்களது மனதை பறிகொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த 26ஆம் தேதி மதியம் வரை உங்களுக்கு இருக்கிறது. அதே போல திருமணத்திற்காக காத்திருக்கின்ற இளம் வயதை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு அந்த 22 நாட்கள் 26ஆம் மதியம் வரை நீங்கள் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக ஒரு நல்ல வரன் உங்களை வந்து சேர்ந்துவிடும். அது அதிக தூரத்தில் இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக வந்து சேரும். சிலருக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற பெண்ணோ ஆணோ கூட உங்களுக்கு வரனாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு திருமண யோகத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாக அந்த 24, 25, 26ஆம் தேதி உங்களுக்கு விளங்குகின்றது. காரணம், உங்கள் ராசிநாதன் அங்கே அமர்ந்து ராசியை பார்ப்பதும், அதே நேரத்திலே உங்கள் ராசிநாதனுக்கு குருவினுடைய பார்வை விழுந்து கொண்டிருப்பதும் உங்களுக்கு இந்த ஒரு யோகத்தை தருகிறது. உங்கள் 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை விழுகிறது. அதனால் நீங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு பலனை அடையலாம். அதே நட்பு ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பார்ட்னர்ஷிப் டீலிலே நீங்கள் தொழில் செய்பவர்கள் ஏதேனும் இதற்கு முன்னால் மனக்கசப்பிலே இருந்து வந்தால் நீங்கள் முயற்சி எடுத்து அந்த பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் செய்வதற்கான ஒரு அற்புதமான நாட்கள் அந்த 2.5 நாட்கள். கண்டிப்பாக எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாரையாவது வைத்து ஒரு பெரிய மனிதரை வைத்து நீங்கள் பேசுகின்ற பொழுது அந்த பிரச்சனைகள் எளிதாக முடிந்து இதுவரை நீங்கள் பல வருடங்களாக பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல அந்த பிரச்சனைகள் தீர்ந்து எளிதாக தீர்ந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாட்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல உங்களது இல்லற துணை திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் அல்லது மனைவி மூலியமாக ஏதேனும் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக புதிதாக திருமணம் ஆனவர்கள் குழந்தை பேருக்காக ஏங்கி தவிக்கின்ற பெற்றோர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது.
உங்களது மனைவியிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி கணவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் குழந்தை பேறு பெறுவதற்கும் இந்த தம்பதிகளுக்கு ஒரு வாய்ப்புள்ள வாரமாக விளங்குகிறது. அதேபோல குழந்தை பேரே இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் குழந்தை தங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் அந்த 24, 25, 26 என்ற நாட்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்து வந்த முயற்சிகளிலே பல தடைகள் உங்களுக்கு இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் நல்ல நிலையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். காரணம், உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே அமர்ந்து உங்களுக்கு நல்ல நிலையிலே எந்த விதத்திலுமே நீங்கள் கெட்டு போய்விடக்கூடாது, எந்த விதத்திலும் நஷ்டங்களை உங்களுக்கு நஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது என்பதிலே உங்கள் குலதெய்வம் உங்களை கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த குலதெய்வத்தை நீங்கள் கையெடுத்து வணங்க வேண்டும். அல்லது கோயிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் மனதளவிலே நீங்கள் வேண்டிக் கொண்டால் 1க்கு 2 மடங்காக நன்மைகளை அவர் தந்து விடுவார். அதே போல தந்தைக்குரிய கிரகமான குரு பகவான் லாபஸ்தானத்திலே இருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. தந்தை வழி மூலியமாக சொத்துக்கள் நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு, தந்தை மூலியமாக பணத்தையும் நீங்கள் பெறலாம். தந்தையுடைய இறந்தவர்கள் தந்தையாக இருந்தால் ஆசீர்வாதத்தை, அவருடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற்று நிறைய நன்மையான காரியங்களை நீங்கள் செய்யலாம். பூர்வீகம் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு பூர்வீகம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பூர்வீகம் உங்களை நல்லபடியாக காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் பூர்வீக வழியிலே முன்னோர்கள் இறந்திருந்தால் அவர்கள் வழிபாடு செய்து நீங்கள் நிச்சயமாக நிறைய நன்மையான காரியங்களை நீங்கள் அடையலாம். அதே போல செலவினங்கள், தவிர்க்க முடியாத செலவினங்கள் நிறைய கடந்த நாட்களிலே வந்து கொண்டிருந்தது, இப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் வருகின்ற 30ஆம் தேதிக்கு மேலே அந்த வீண் செலவுகள், குறிப்பாக உங்கள் சகோதர சகோதரிகள் மூலியமாக இருக்கின்ற செலவுகள், இவைகள் எல்லாமே உங்களுக்கு இப்பொழுது தீரப்போகின்றது. வருகின்ற 30ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு செலவினங்கள் குறைந்து நல்ல நிலையிலே உங்களுக்கு ஒரு அருமையான சூழ்நிலை உருவாகப் போகிறது. நிம்மதியற்ற ஒரு தூக்கமில்லாத ஒரு சூழ்நிலை இவையெல்லாம் இந்த கடந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு சரியாகும் என்பதை உணர்த்துகிறேன். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம், பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள். இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திலே அதிர்ஷ்ட எண் என்ன என்பதை காணலாம். குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அவருடைய ஒரு அனுகிரகம் என்பது நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் 3ஆம் எண்ணை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நன்மையும் உங்களுக்கு தேடித்தரும். வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு 4ஆம் எண் நல்ல ஒரு பயனை தரும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அதே போல இந்த வாரத்திலே நமது கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. அதை 26ஆம் தேதி புதன் பகல் 12:03 முதல் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3:45 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த நேரத்தில் சந்திராஷ்டம காலங்களிலே கொஞ்சம் பொறுமை காத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். சிம்ம ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரியன். பொதுவாக ராசிநாதன் என்பவர் நமக்கு நல்ல நிலையிலே நமக்கு சாதகமான சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தால்தான் நாம் எடுக்கின்ற முயற்சிகளுமே அனைத்துமே வெற்றிகரமாக முடியும். அப்படி பார்க்கையில் இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலே அமர்ந்திருக்கின்றார். ராசிநாதன் 8ஆம் இடத்தில் அமர்வது என்பது நமக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலை இருந்தாலும் அது திடீர் யோகமாக மாறி எதிர்பாராத பணவரவுகளையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் தரும். நீண்ட நாட்களாக வர வேண்டும் என்று காத்திருந்த சில விஷயங்களுக்காக நீங்கள் அதை அஸ்திவாரம் இடக்கூடிய ஒரு நல்ல நாட்களாகவும் இந்த வாரம் விளங்குகிறது. அதன் மூலியமாக தன வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதற்கான முயற்சிகளும் நீங்கள் இறங்குவீர்கள். குறிப்பாக உங்கள் முன்னோர்கள், தாத்தா வழி சொந்தங்கள், இவர்கள் மூலியமாக நீங்கள் ஏதேனும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற சொத்துக்கள் அல்லது அவர்கள் மூலியமாக வரக்கூடிய பொருளோ நகையோ ஒரு பணமோ எதுவாக இருந்தாலும் அது இந்த வாரத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்திலே உங்கள் ராசி 8ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது ராகுவோடு இணைந்திருக்கின்றார். அங்கே சுக்கிரனும் வக்ரகதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் 2 கிரகங்கள், ஒன்று சுக்கிரன், இன்னொன்று ராகு. சுக்கிரன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட ராகு உங்களுக்கு நேர் எதிர் கிரகமாக விளங்குவதால் உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வயிற்று உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிற்றுண்டிகள் நீங்கள் வெளியிலே சென்று உண்ணும் பொழுது கவனம் தேவை. தேவையில்லாத எண்ணெய் பதார்த்தங்களையோ அல்லது பழைய உணவுகளையோ நீங்கள் உண்ணும் பொழுது உங்களுக்கு அது கண்டிப்பாக வயிற்றிலே பிரச்சனையை உருவாக்கும். அது தலைவலியும் ஏற்படுத்தி கொடுத்துவிடும்.
அதனால் உணவு விஷயங்களிலே இந்த வாரம் நீ கண்டிப்பாக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். தன வரவுகள் உங்களுக்கு ஏற்கனவே சில பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தனஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய புதன் வக்ரகதியிலே 8ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்திருந்தார். இப்பொழுது கீழே இறங்கி ரிவர்ஸ்லே வந்திருக்கிறார், அதாவது கும்பத்திற்கு வந்திருக்கிறார். கும்பத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். வக்ரகதியிலே வருகின்ற 30ஆம் தேதி வரை இருக்கிறார். அதனால் உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் இது விஷயமாகவும் சரி, அல்லது நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருந்தாலும் சரி, அது 30ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த இடைப்பட்ட நாட்களிலே நீங்கள் 30ஆம் தேதி வரை யாரிடத்திலும் நீங்கள் தேவையில்லாமல் பணத்திற்காக பகையை வளர்த்து கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக பணத்திற்காக உங்கள் குடும்ப உறவுகளையே நீங்கள் முறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது இருப்பீர்கள். அதனால் நீங்கள் அதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. காரணம், செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து வாக்குஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் நீங்கள் தேவையற்ற வார்த்தை பிரயோகங்கள் மூலியமாக தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், அதே செவ்வாய் 6ஆம் இடமான எதிர்ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் நிச்சயமாக நீங்கள் அந்த முதல் 2 நாட்கள் கண்டிப்பாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு இடையிலே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. 12 சந்திரன் அந்த 6ஆம் இடமான எதிர்ஸ்தானத்திலே வந்து 12ஆம் இடத்தை வலிமையாக பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே சந்திரனுக்கு உங்கள் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சந்திரன் எதிர்ஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதால் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் யோசித்து தேவையில்லாமல் நீங்கள் வீண் பிரச்சனையில் உருவாக்கி விடுவீர்கள் என்பதை நிச்சயமாக உணர்த்த முடிகிறது. அதனால் இந்த சிம்மராசிக்காரர்கள் முதல் 2 நாட்கள் 26ஆம் தேதி மதியம் வரை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். தேவையில்லாத வீண் பிரச்சனைகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. யாருக்கும் முன்ஜாமீன் என்ற பெயரிலே நீங்கள் சென்று கையொப்பம் விடக்கூடாது. நட்பு ரீதியான விஷயங்களிலே மிகுந்த கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், புதன் வக்ரகதி அடைந்து 7ஆம் இடத்திற்கு வந்திருக்கின்றார் உங்கள் நட்பு வீட்டிற்கு. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமாக உங்களை இப்பொழுது நிறைய பேர் தேடுவார்கள். ஏதேனும் நீங்கள் கொடுக்க முடியாவிட்டாலும் பிறரிடத்திலே அவர்கள் வாங்குவதற்கு நீங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு உங்களை அழைத்து செல்வார்கள். இந்த நேரத்திலே நீங்கள் சென்றால் அந்த பணத்தை நீங்கள் தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது மிக மிக அவசியம் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே. காரணம், உங்கள் ராசிநாதன் ராகுவோடு இணைந்து உங்களுக்கு எந்த வகையிலுமே உங்களை நல்ல நிலையிலே மனதை வைத்துக் கொள்ள விடமாட்டார். ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே உங்களை சிக்கலிலே மாட்டி வைக்க விட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பாக இருப்பார். அதே போல உங்கள் வாக்குஸ்தானாதிபதியும் கெட்டிருப்பதால் உங்கள் வாக்குஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்வை விழுவதால் நீங்களும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அல்லது தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து நாம் பார்த்துக்கொள்கிறேன் தைரியமாக இரு என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு நீங்கள் பின்னால் மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டு விடுவீர்கள். மிகுந்த எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை. உங்கள் குடும்பத்திற்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரக பாதுகாப்பு எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. குருவனுடைய அனுக்கிரக பார்வை உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு விடுவதால் நீங்கள் நிச்சயமாக குடும்பம் சம்பந்தமான உங்களது பிள்ளைகளை பொறுத்தவோ உங்களது இல்லற துணையை பொறுத்தோ உங்களுக்கு தெய்வ துணையோடு உங்களை வழிநடத்துவதற்கு தெய்வம் காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் தெய்வத்தை நாடுவது இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த யோகத்தையும் பலனையும் தரும் என்பதை கூறுகிறேன். அதே போல தாயார் வழி மூலியமாக தந்தை வழி மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு தன வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சொத்துக்கள் பிரித்து தந்தை தாயாரிடமிருந்து பெற வேண்டும் என்றாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சகோதர சகோதரி வழியிலே நீங்கள் இப்பொழுது பொறுமை காப்பது நல்லது. காரணம், உங்களுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலை இருந்து வருகிறார்கள். அவர்களிடத்திலே தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் உற்பத்தி செய்து கொள்ளக்கூடாது. சொந்த பந்தங்களும் சரி, நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். நட்பு விஷயத்திலும் நீங்கள் அதே போல கவனமாக இருக்க வேண்டும். நல்ல நட்பா நல்ல விஷயமா என்பதை பார்த்து நீங்கள் செயல்பட வேண்டும். அதே போல இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம சொந்தங்கள் திரும்ப சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் சில அதிர்ஷ்டமான ஒரு காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திடீர் யோகத்தால் சில ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தொழில் ரீதியாக நீங்கள் நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் இருக்கின்றது. அதேபோல் உள்ளூரில் இருக்கின்ற தொழில் நிறுவனம் செய்கின்ற வாணிபம் செய்கின்ற அல்லது ஒரு கூலி தொழில் செய்கின்ற அனைவருமே நீங்கள் பண ரீதியாக சில கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். பொறுமை காத்து 30ஆம் தேதிக்கு மேலே சாதித்துக் கொள்ளலாம். இப்பொழுது உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்பதை காணலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண் மிகுந்த அற்புதமான ஒரு வரவை தந்து கொடுக்கும். அதே போல 7, 8 இந்த 2 எண்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தரும். முதலிலே 8ஐ பயன்படுத்துங்கள், அடுத்ததாக 7ஆம் எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திலே
சந்திராசிரமம் இருக்கின்றது. அவை 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3:45 முதல் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 6:25 வரை இந்த சிம்மராசிக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த சிம்மராசி கால நேரத்திலே கொஞ்சம் அவசரகதி கூடாது. ஏற்கனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கின்றேன். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என்பது எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லுவோம் என்று எதிர்பார்க்கக்கூடாது. ஏனென்றால் உங்களை நல்ல வழியிலே வழிநடத்த வேண்டியது எங்களது கடமை என்பதால் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கன்னி ராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் வக்ரகதியிலே 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திற்கு வந்திருக்கின்றார். அங்கே வக்ரகதியிலே தொடர்கின்றார். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரத்திலே கடன் வாங்குவதற்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருப்பீர்கள். எப்படியாவது ஒரு தொகையை வாங்க வேண்டும் என்ற ஒரு வகையிலே நீங்கள் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் இப்பொழுது மன வலிமை குன்றிய நிலையிலே காணப்படுகின்றார். அதே நேரத்திலே உங்களுக்கு தொழிற்சானாதிபதியாகவும் அவர் வருவதால் 10ஆம் இடமான உங்கள் தொழிற்சானத்திற்கு அதிபதியாகவும் புதனே வருவதால் அவர் வக்கரகதியிலிருந்து விரயஸ்தானத்தை பார்ப்பது என்பது தேவையில்லாமல் கடன் வாங்கி நீங்கள் தொழிலே போடக்கூடாது. இந்த நேரத்திலே நீங்கள் வாங்குகின்ற கடன் என்பது 1, 2 மடங்கு 3 மடங்காக மாறி உங்களை அவஸ்தையை கொடுத்துவிடும். அதனால் நீங்கள் கடன் வாங்கி ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எந்த விஷயத்திற்காக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியங்கள் நடத்த வேண்டும் அல்லது ஒரு இடத்தை வாங்க வேண்டும் அல்லது வெளியூர் பயணங்களுக்கு செல்வதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டும், இல்லாவிட்டால் ஏதேனும் ஒரு வகையிலே முதலீடு செய்வதற்காக ஒரு கடனை வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நீங்கள் வாங்குங்கள். ஆனால் வருகின்ற 30ஆம் தேதி மதியத்திற்கு மேலே வாங்குங்கள். இந்த 30ஆம் தேதி வரை உங்களுக்கு நீங்கள் வாங்குகின்ற கடன் என்பது ஒரு பெருகும் சூழ்நிலையில் இருக்கின்றது. அதனால் நாம் இந்த நல்ல விஷயங்களுக்காக நாம் செய்கின்ற விஷயங்கள் அது பெருகி நமக்கு ஒரு ஒத்துழைப்பை தந்தால் நன்மையாக இருக்கும் எதிர்காலத்திலே. ஆனால் கடன் பெருகினால் உங்களுக்கு மிகுந்த தொல்லை தந்துவிடும். அதனால் நீங்கள் வாங்குகின்ற கடன் என்பது வீண் விரயமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நீங்கள் உங்கள் சுய புத்தியை இழந்து காணப்படுவது இந்த வாரத்திலே நிச்சயமாக இருக்கும். யாராவது ஒருவர் தேவையில்லாமல் உங்களுக்கு இதை செய்தால் நன்றாக இருக்கும், நீங்கள் ஒரு வழியில் சென்று கொண்டிருப்பீர்கள், நல்ல யோசனையோடு நாம் இதை செய்துவிட வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு கையிலே ஒரு தொகையை வைத்து கொண்டு சென்று கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஒருவர் திடீரென்று வருவார், ஒரு ஆலோசனை தருவார். அந்த ஆலோசனையை நீங்கள் பின்பற்றி உங்களை கண்ணை கட்டியது போல நீங்கள் சென்று அங்கே முதலீடுகளை போட்டு விடுவீர்கள். அது வீண் விரயமாக கண்டிப்பாக மாறிவிடும். அதனால் இந்த வாரத்திலே பணம் நீங்கள் கையாளுவதிலே மிகுந்த கவனம் தேவை. பொதுவாக இந்த வாரத்தில் நீங்கள் அதிக தொகையை கையில் வைத்திருப்பதே உங்களுக்கு ஆபத்தை தந்துவிடும். ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு விஷயத்திற்காக நீங்கள் ஒரு தொகையை வங்கியிலிருந்து எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வைத்திருந்தால் திடீரென்று தட்ட முடியாத ஒரு நபர் வீட்டிலே அமர்ந்து உங்களுக்கு அதிக அவசரம் உடனடி தேவை என்ற நிலையிலே இருப்பார். அதை நீ தவிர்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு அந்த இருப்பை கொண்டு போய் நீ கையில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். அதனால் பணம் இந்த வாரத்திலே நீங்கள் கையாளுவதை தவிர்த்துக் கொள்வது முக்கியமாக நல்லது. குறிப்பாக தொழில் செய்பவர்கள், முதலீடு செய்பவர்கள் அல்லது கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்பிலே நீங்கள் சேர்த்து வைத்து அந்த பணத்தை எடுத்து பாதுகாப்பு வைத்திருப்பவர்கள், இப்படி நீங்கள் சம்பாதித்த பணத்தை வீண் விரயமாக மாற்றுவதற்கு இப்பொழுது ஒரு நல்ல நேரமாக வருவதால், அதாவது எதிரிகளுக்கு ஒரு நல்ல நேரமாக வருவதால் அந்த எதிரிகளுக்கு நீங்கள் சாதகமாக சென்று விடக்கூடாது. அதை நீங்கள் புத்திசாலித்தனமாக நீங்கள் கவனித்து வெற்றி பெற வேண்டும். காரணம், உங்களுக்கு 2 வகையான ஒரு ஆப்ஷன் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று எதிரின் பேச்சை கேட்பது, இன்னொன்று ஒரு தெய்வ வழிபாடு உங்களுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பெரிய மனிதர்கள், சமுதாயத்திலே நல்ல பெயரோடு இருப்பவர்கள் சில ஆலோசனையை சொல்லுவார்கள். அவருடைய ஆலோசனையை நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நல்ல வழியை உங்களுக்கு காட்டி விடுவார்கள். ஆனால் தேவையற்ற விஷயங்களே அவசர கதியிலே உங்களை வழிநடத்தக்கூடிய சிலர் பேசும்பொழுதே கண்டுபிடித்து விடலாம் நீங்கள் இது நமக்கு ஆகாது என்று. அப்பொழுது நீங்கள் தயக்கம் காட்டக்கூடாது. தயங்காமல் எனக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லிவிட வேண்டும்.
ஒரு தயக்கத்தோடு எதுவும் சங்கடப்பட்டு கொள்வாரோ என்ற எண்ணத்திலே நீங்கள் அந்த காரியத்திலே கால் வைக்கவே கூடாது. அது உங்களுக்கு மிகுந்த பிரச்சனையை உருவாக்கும். இந்த சங்கட்டம் அவரோடு மீண்டும் தொடரத்தான் செய்யும். இப்பொழுது பேசி அதை அத்துவிட்டால் அவர் சங்கடப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த சங்கடம் தீர்ந்துவிடும். ஆனால் நீங்கள் அவர் பேச்சை கேட்டு நடந்தால் அந்த சங்கடம் தொடர்ந்துவிடும். அதனால் இந்த வாரம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கன்னிராசி நண்பர்கள், குறிப்பாக தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு கவனம் தேவை. பணம் நிச்சயமாக இருப்பில் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதை சேஃப்டியாக வைத்துக் கொள்வது நல்லது. கடன் வாங்குவதே கூடாது. இந்த வாரத்தில் கடன் வாங்கவே கூடாது. 30ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கடன் வாங்குங்கள். வாங்கி தொழிலுக்கு முதலீடு செய்யுங்கள். யாருக்கு கொடுக்க வேண்டியமோ கொடுங்கள். ஏனென்றால் உங்கள் சுய புத்தி வேலை செய்யும். 30ஆம் தேதிக்கு மேலே சுய புத்தி உங்களுக்கு வேலை செய்யும். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும். அதே போல குரு பார்வையும் உங்களை வழிநடத்தும். இந்த 2 கட்ட நிலை என்பது இந்த வாரத்திலே 30ஆம் தேதி வரை இருப்பதால் உங்களுக்கு இந்த எச்சரிக்கை பலன்கள். அதே போல உங்களது பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையிலே இருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஆண்களுக்கு உங்களது பிள்ளைகள் 26ஆம் தேதி மதியத்திற்கு மேலே ஒரு 2 நாட்கள் உங்கள் பேச்சை கேட்க மறுப்பார்கள். அதனால் அவர்களிடத்திலே எந்த விதமான வாக்குவாதமும் கூடாது. அது வீண் பிரச்சனையாக, வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக அது வாக்குவாதமாக மாறிவிடும், மனக்கசப்பை தந்துவிடும். 26ஆம் தேதி முதல் ஒரு 2 நாட்கள், 26, 27, இந்த 2 நாட்கள் பொறுமை காத்துக்கொள்வது நல்லது. பெண்களை பொறுத்தவரை உங்களது குழந்தைகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அதே போல சகோதர சகோதரிகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு இளைய சகோதர சகோதரி மூலியமாகவும் நன்மை இருக்கிறது. மூத்த சகோதர சகோதரி மூலியமாகவும் நன்மைகள் இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாக விளங்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே கன்னிராசி என்பதற்கு அதிர்ஷ்ட எண் 3. துலாம் ராசி என்பதற்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் வக்ரகதி அடைந்து உச்சபலம் அடைந்து ஒரே ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நீங்கள் இப்பொழுது மனதளவிலே ஒரு பரபரப்பான சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. படபடப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எதையும் உடனே செய்து முடித்து விட வேண்டும். எந்த காரியமானாலும் பரவாயில்லை, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, எவ்வளவு கடன் வாங்கினாலும் பரவாயில்லை, அந்த காரியத்தை முடித்து விட வேண்டும் என்று ஒரு துடிதுடிப்போடு காணப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அவையெல்லாம் உங்களுக்கு வீண் செலவாகவும் வீண் விரயமாக வீண் அலைச்சலாகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீங்கள் அவசர கதி நிச்சயமாக உங்களுக்கு நன்மை தந்து விடாது. காரணம், உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் 6ஆம் இடமான எதிர்ச்சாதி விரைஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். சனியினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே போல அங்கே ராகு அமர்ந்திருக்கின்றார் 6ஆம் இடத்திலே. சூரியனை லாபஸ்தான அதிபதியை தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு செலவினங்கள் அதிகரிக்கும், வீண் அலைச்சல்கள் ஏற்படும், தேவையில்லாத விஷயங்கள் தலையிட்டு அதன் மூலியமாக நீங்கள் பிரச்சனைகளை விலைக்கு வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், ராசிநாதன் உங்களுக்கு இப்பொழுது உச்சபலம் அடைந்து வலிமையாக இருந்தாலும் 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். எதையும் பார்த்து கொள்ளலாம், எதையும் செய்து விடலாம், என்னால் முடியும் என்ற ஒரு அதிகமான தன்னம்பிக்கையும் மன வலிமையும் உங்களை தவறான வழியிலே கொண்டு சென்று விட்டுவிடும் என்பதை உங்களுக்கு உணர்த்துகின்றேன். இந்த வாரத்திலே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அதே போல ஏதாவது ஒரு வகையில் தன வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே நீங்கள் ஒரு சொத்துக்கள் விஷயமாக பேசி அதை முன்பணம் செலுத்திவிட்டு பதியாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் அது பதிந்து பணமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல முன்னோர்கள் சம்பந்தமான விஷயங்கள், சொத்துக்கள் ஏதேனும் உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் அது விற்கப்பட்டு பணமாக கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு சில விஷயங்கள், எதிர்பாராத விஷயங்கள், நீ எதிர்பார்த்து எண்ணிய காரியங்கள் தவிர எதிர்பாராத காரியங்கள், நம்ப முடியாத நபர்கள், அதான் இவரெல்லாம் நமக்கு செய்வாரா என்ற எண்ணத்திலே உள்ள சூழ்நிலையில் இருப்பவர்கள், ஒரு எதிரி நமக்கு உதவ வந்திருக்கிறாரே, அல்லது இவர் யாருன்றே தெரியாது நம்மளுக்கு உதவ வந்திருக்கிறாரே என்ற ஒரு வகையிலே ஒரு அறிமுகமில்லாத நபர்களிடத்திலிருந்து திடீரென்று ஒரு நல்ல நன்மைகள், இப்படி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயங்கள் நடக்கும், ஒரு அதிசயமான நிகழ்வுகள் நடக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு எதிராக இருக்கின்றது. அதனால் சுய புத்தியை கடன் கொடுக்கக்கூடாது, எதிரிகளிடத்திலே நீங்கள் விழுந்து விடக்கூடாது.
அதனால் கொஞ்சம் கவனம் தேவை என்பதை உணர்த்துகின்றேன். அதே போல 9 குடையவன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன், குலதெய்வத்திற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய புதன் 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திலே அமர்ந்து வக்கரகதியிலே இருந்து வந்தார். இப்பொழுது உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு நகர்ந்து ரிவர்ஸிலே வந்திருக்கிறார், பின்னோக்கி வந்திருக்கிறார். ஆனால் வக்கரகதியிலே தொடர்கிறார். ஆனால் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் நீண்ட பிரச்சனைகளாக இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் முடிவுக்கு வரும். அதன் மூலியமாக தனவரவுகள், பண வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் பிரித்து நீங்கள் வாங்க வேண்டும் என்றாலும் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது தந்தை வழியிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து உங்களுக்கு பண உதவிகளை செய்யக்கூடிய நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார். தந்தையார் உடல் ஆரோக்கியம் இப்பொழுது நல்லபடியாக மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து வந்தால் அவருக்கும் தெய்வ துணையால் நல்ல நிலையிலே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த குலதெய்வ வழிபாடு என்பது நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படுகிறது. காரணம், குலதெய்வத்திற்கு அழிவாக வழங்கக்கூடிய புதன் எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்ததால் நீங்களும் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எதையுமே தெய்வமாக வந்து கொடுக்குது, நம்ம முயற்சியில நம்ம எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது தவறு. தெய்வம்தான் நம்மை வழிநடத்துகிறது, கிரகங்கள் தான் வழி நடத்துகிறது. அந்த தெய்வத்தையே மறக்கச் செய்யவும் அந்த கிரகங்கள் தான் செய்கிறது. அந்த தெய்வத்தையே தோன்றச் செய்யவும் நம்ம அந்த கிரகங்கள் தான் செய்கின்றது. மறக்கச் செய்தது 9 குடையவன் 6ஆம் இடத்திலே சென்று எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்து விரைஸ்தானத்தை பார்த்தது உங்களை மறக்கச் செய்தது. தெய்வ வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைவு கூட்டச் செய்ய இப்பொழுது வந்திருப்பது புதன் ரிவர்ஸாகி வந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது. அதுபோல எங்களை போன்ற ஜோதிடர்களுடைய நீங்கள் ஆலோசனைகள் கேட்கின்ற பொழுது நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த எண்ணங்கள் தோன்றி அந்த தெய்வத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா நல்ல காரியங்களும் தானாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிலருக்கு திருமண தடைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அவை அனைத்தும் 30ஆம் தேதிக்கு மேலே விலகும். நண்பர்கள் மூலியமாக சிலருக்கு பல செலவுகள் வந்து கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் கவனம் தேவை. உங்களது இல்லற துணையின் மூலியமாகவும் சில செலவுகள் வந்து கொண்டிருக்கின்றது. குடும்பத்திலே சில பிரச்சனைகள் எழுவது சாத்தியமான சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களை இல்லற துணையின் மூலியமாக ஏதேனும் உதவிகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல நிலையிலே உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் தருவார்கள் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 5. அந்த 5ஆம் எண்ணை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி வாகை சூடலாம். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் நீங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி ஏதேனும் பரிசுகளை வெல்லலாம். விருச்சிக ராசியை சேர்ந்த நம்ம சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். விருச்சிக ராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய ஒரு செவ்வாய் இப்போ உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலும் தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். குரு பகவானுடைய அருளாசி உங்கள் ராசிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே போல சனி பகவான் ஆட்சி பலமடைந்து ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடமான உங்களது ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். குரு பகவானுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து. அப்படி என்றால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதேனும் ஒரு பண விஷயத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்றால், ஒரு தொகை கைக்கு கிடைக்கவே இல்லையே என்ற எண்ணத்திலே நீங்கள் தவித்துக் கொண்டிருந்தால் அது இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பணம் என்பது உங்கள் குடும்ப தேவைகளுக்காக அது பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல உங்கள் இல்லத்திலே சுப நிகழ்ச்சியில் நடத்த வேண்டும், ஏதேனும் ஒரு நல்ல திருமணம் என்ற ஒரு வகையிலோ அல்லது ஒரு வீடை வாங்கி பால் காய்ச்ச வேண்டும் என்ற நிலையிலோ நீங்கள் இந்த வாரத்திலே நீங்கள் முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக அது நல்லபடியாக நடக்கும். அதே போல சொத்துக்கள் வாங்குவதற்கு இது நல்ல நேரம். நிலங்களோ அல்லது வண்டிகளோ வாகனங்களோ அல்லது ஒரு கால்நடைகளோ ஆடு மாடுகளோ இப்படி நீங்கள் ஏதேனும் வாங்க வேண்டியது இருந்தால் தாராளமாக நீ வாங்கலாம். அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாத்தியமாக கூடிய ஒரு விஷயமாக இந்த வாரத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம், உங்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்தில் ஆட்சி பலமடைந்து குருவின் நட்சத்திர காலிலே அமர்ந்து குரு பகவானால் உங்கள் ராசியை பார்க்கப்படுவது என்பது
ஒரு அற்புதமான நீங்கள் எண்ணியதெல்லாம் ஈடேறும் என்ற ஒரு வகையிலே தெய்வ அனுகிரகத்தோடு நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக விளங்கப் போகின்றது. பல பெரிய மனிதர்கள் உங்களுக்கு புதிதாக தொடர்பு கொண்டு ஏதேனும் காரியங்களை சாதித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கக்கூடிய உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலியமாக நீங்கள் ஏதேனும் ஒரு தன வரவுகளை பெறலாம். ஏனென்றால் முடியாத காரியங்கள் கூட உங்களால் முடிக்க முடியும் இந்த நேரத்தில். அப்படி இருக்கின்ற பொழுது அதை நிறைவேறு செய்து கேட்ட உதவியை நீங்கள் செய்து முடித்த காரணத்திற்காக உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக தொகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பரிசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் சொத்துக்கள் விற்பதன் மூலியமாக பலருக்கு நிறைய லாபமாக உங்களுக்கு நன்மைகளாக உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லது தாய் வழி சொந்தங்கள், தாயார் மூலியமாக ஏதேனும் சொத்துக்கள் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள். யாரும் உங்களுக்கு எதிர்ப்பு காட்ட மாட்டார்கள். அதேபோல் உங்கள் பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு பக்கபலமான சூழ்நிலை இருந்து வருகின்றார்கள். உங்களது சகோதர சகோதரிகள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யாமல் நீங்கள் செய்கின்ற காரியங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து உங்களுக்கு இணக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இருந்தாலும் 100க்கு ஒரு 70% தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் 30% வருகின்ற 30ஆம் தேதிக்கு மேலே மாறும். காரணம், புதன் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார் 30ஆம் தேதி. அதன் பிறகு நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய வாய்ப்பு. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் உடல்நல பாதிப்புகள் இருந்தால், அவர்கள் மூலியமாக ஏதேனும் உங்களுக்கு கவலைகள் இருந்தால் அவைகள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு நல்ல நாட்களாக இந்த 30ஆம் தேதி விளங்கும். அதே போல லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டு அதிபதி புதன் வக்கர நிவர்த்தி அடைவதால் 30ஆம் தேதிக்கு நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே லாபமாக நன்மையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. அதனால் இந்த வாரம் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கும் சரி, ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு உதவி வேண்டும், பண உதவி வேண்டும் என்ற நிலையிலே நீங்கள் எடுத்திருக்கின்ற முயற்சிகளுக்கும் சரி, அனைத்திற்கும் ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனாக வந்து சேரும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். எண்ணியவைகள் ஈடேறும், குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும், திருமண வயதில் இருக்கின்றவர்களுக்கு திருமண யோகங்கள் கிடைத்திருக்கிறது. முதியவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால், உடல் ஆரோக்கியம் குன்றி இருந்தால் இப்பொழுது அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாக விளங்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 9, பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள். வணக்கம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவரும் 5 கூடியவராக விளங்கக்கூடியவரும் செவ்வாய் அவருடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் சாரத்தில் அமர்ந்து குரு இருப்பது என்பது உங்கள் ராசிநாதன் ஒரு அவசர கதியிலே வழிநடத்தக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறார். அதே போல செவ்வாய் நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் 2ஆம் வீடான தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த வாரம் என்பது உங்களுக்கு மிகவும் சுறுசுறுப்பாகவும் அவசர கதியிலும் சில வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்திலும் ஒரு செல்லக்கூடிய வாரமாக விளங்குகின்றது. இந்த வாரம் எப்படி ஆரம்பித்தது, எப்படி முடிந்து, எவ்வளவு சீக்கிரமாக இந்த வாரம் போய்விட்டது என்ற ஒரு மனதிலே ஒரு எண்ணங்கள் தோன்றக்கூடிய வகையிலே, விடிந்ததும் தெரியாது அடைந்ததும் தெரியாது என்ற வகையிலே அவசர கதியிலேயே விரைவாக நீங்கள் செயல்பட வேண்டும் எண்ணத்திலே நீங்கள் இந்த வாரமும் கடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. தூங்குறோமோ இல்லையோ போய் முதல்ல காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம், சாப்பிட்றோமோ இல்லையோ அந்த காரியத்தை செஞ்சிடணும், இப்படி ஒரு அவசர கதி எதிலுமே இருந்து கொண்டிருக்கும் இந்த வாரம் முழுவதுமே. கண்டிப்பாக அதன் மூலியமாக நல்ல நன்மைகளும் நிறைய தன வரவுகளும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். குடும்பத்தை நிலையிலே நீங்கள் பேணி காத்து கொண்ட நீங்கள் இந்த வாரத்திலே இருப்பீர்கள். எவ்வளவுதான் உழைத்தாலும் சரி, எவ்வளவு தூரம் வெளியிலே அலைந்து சென்றாலும் சரி, நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கு தேவையானவற்றை நீங்கள் செய்துவிட்டு தான் செல்வீர்கள். அதே போல இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு
ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவும் விளங்கும். காரணம், உங்கள் ராசிக்கு 7க்குடையவன் என்று சொல்லக்கூடிய புதன் உங்கள் மனதிலே சந்தோஷத்தை தரக்கூடியவர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களது இல்லற துணை, கணவன் அல்லது மனைவி, உங்கள் சொந்த பந்தங்கள், இவர்களெல்லாம் தான் நமக்கு ஒரு அஸ்திவாரமாக நமக்கு மனதிலே கஷ்டத்தையும் தரக்கூடியவர்கள், நன்மையும் தரக்கூடியவர்கள், சந்தோஷத்தையும் தரக்கூடியவர்கள். அந்த இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் வக்ரகதியில் இருந்து கொண்டிருந்தார். வக்ரகதியில் இருந்து கொண்டிருக்கின்ற புதன் இப்பொழுது பின்னோக்கி வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை. அதனால் இந்த பார்வை என்பது நிச்சயமாக புதனுக்கு ஒரு நல்ல வலிமையை தரும். புதன் வக்ரகதியிலே இருந்தாலும் இதுவரை இருந்து வந்த ஒரு நட்பின் மூலியமாகவும் சரி, அல்லது மனைவி கணவன் மூலியமாகவும் சரி, சொந்த பந்தங்கள் மூலியமாகவும் இருந்து வந்த ஒரு மன உளைச்சல்கள், மன கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு மாற இருக்கின்றீர்கள். அவர்கள் மூலியமாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக கண்டிப்பாக செல்லும். 10க்குடையவன் உங்களுக்கு தொழிற்சானாதிபதி புதன் என்பதால் அவர் உங்களுக்கு வக்ரம் அடைந்தாலும் உங்களுக்கு நல்ல பார்வையை பெறுவது என்பது தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு முடிவுக்கு வந்து இப்பொழுது உங்களுக்கு நல்ல சூழ்நிலையை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல தந்தை வழி சொந்தங்கள் மூலியமாக தொழில் ரீதியாக உங்களுக்கு கண்டிப்பாக ஏதேனும் உதவிகள் கிடைக்கும். லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சபலம் அடைந்து வக்கரகதியிலையும் 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு லாபஸ்தானாதிபதியும் பக்கபலமாக இருப்பதால் உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் நீங்கள் ஏதேனும் பண முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலும் அதிக லாபம் பெற வேண்டும் என்ற நேரத்திலும் நிச்சயமாக நீங்கள் தொழிலுக்காக முக்கியத்துவம் கொடுத்து சில காரியங்களை செய்வீர்கள். கண்டிப்பாக தாராளமாக தைரியமாக செய்யலாம். அது உங்களுக்கு நன்மையும் லாபத்தையும் கண்டிப்பாக தரும். உங்கள் எண்ணம் போல உங்கள் செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அதுபோல நீங்கள் வெற்றியும் அடைவீர்கள். காரணம், உங்களுக்கு 10ஆம் இடமான தொழிற்சாலத்திற்கு குரு பார்வை, குருவுடைய அனுக்கிரக பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த எதிர்ப்பையும் எந்த தடையையும் மீறி நீங்கள் அந்த காரியத்தை சாதித்து விடுவீர்கள். அதுபோல தனுசு ராசி நண்பர்கள், கடன் ஏதேனும் இருந்து வந்தால் அந்த கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாகவும் இது விளங்குகிறது. காரணம், உங்களுக்கு குருவின் பார்வை தனஸ்தானத்துக்கும் இருந்து கொண்டிருப்பதால், அதுவும் 6ஆம் இடத்தில் இருந்து குரு பார்ப்பதால் நிச்சயமாக நீங்கள் கடன் பட்டிருந்தாலும் சரி, அல்லது உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கடன் பட்டிருந்தாலும் சரி, சொத்துக்கள் வாங்குவதற்காகவோ அல்லது நட்பு ரீதியாக யாருக்காக உதவி செய்ய வேண்டும் எண்ணத்திலோ நீங்கள் கடன் பட்டிருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் அடைத்துவிட்டு மன நிம்மதியோடு நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்திலே கிடைக்கிறது. நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் தன வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக கடனை அடைத்துவிட்டு மன நிம்மதியை நீங்கள் பெறுவது உங்களுக்கு நல்லது. மேற்கொண்டு கடன் வாங்காமல் இருப்பதும் நல்லது. அதே போல இந்த வாரத்திலே சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் ஏதேனும் கடன் பெற வேண்டும் என்ற நிலையிலே இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்து வீட்டை சந்தோஷப்படுத்தலாம். முக்கியமாக மகிழ்ச்சிக்கு இந்த வாரம் பஞ்சம் இருக்காது. தொழில் சார்ந்த அனைத்து தரப்பினருக்குமே உடல் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். முதலீடுக்கு ஏற்ற ஒரு வருமானம் கிடைக்கும். அதே போல தாயார் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பக்கபலமாக உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒத்துழைப்பை தருவார்கள். அதே போல உங்களுக்கு சகோதர சகோதரிகளும் இந்த வாரத்திலே ஒரு பக்கபலமாக இருந்து வழிநடத்துவார்கள் என்பதை தெரிவிக்கின்றேன். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரம், பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். விரைவாக செயல்பட்டு வெற்றியை காணக்கூடிய ஒரு நல்ல வாரம். இந்த வாரத்திலே உங்களுக்கு தனுசு ராசி சேர்ந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்பது இந்த வாரம் 3ஆம் எண் அதிர்ஷ்டமாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மகராசி என்பதற்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் குருவினுடைய சத்திரக்காலிலே அமர்ந்து ஒரு அற்புதமான நிலையிலே 2ஆம் இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே குருவினுடைய நட்சத்திரக்கால் என்பது குரு பகவான் உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசியை பார்க்கின்ற குரு பகவானுடைய நட்சத்திரக்காலிலே சனி பகவான் அமர்ந்திருப்பது என்பது உங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு உங்களது வாழ்க்கை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றது.
எந்த காரியங்கள் நடந்தாலும் அது தெய்வத்தினுடைய சித்தம் என்பதை உணர வேண்டும். அதே போல இந்த மகர ராசிக்கு அந்த 24, 25, 26 மதியம் வரை ராசிக்கு 7க்குடையவன் சந்திரன் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிறார். அதனால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே ஈடேறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. காரணம், மகர ராசியில் அமர்ந்த சந்திரன் 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடை பார்க்கிறார், கடகத்தை. கடகத்தில் இருக்கின்ற அற்புதமான ஒரு நல்ல ஒரு சக்திகளை எல்லாம் தன்னுடைய விசையின் மூலமாக ஈர்த்து அந்த 7ஆம் வீட்டில் இருக்கின்ற அந்த அற்புதமான ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் ஈர்த்து உங்கள் ராசிக்கு அப்படியே கொடுக்கிறார். 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். அதே போல நட்புக்குரிய இடம், சொந்த பந்தங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே போல நீங்கள் எதையாவது நினைத்து சாதிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக சில துணைகள் தேவைப்படுகிறது. அந்த துணைகளும் வலிமையாக இருந்து அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வரும்பொழுது, அந்த காரியம் வெற்றியடைய வேண்டும் என்ற சூழ்நிலையில் வருகின்ற பொழுது அந்த 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம்தான் அந்த 24, 25, 26ஆம் தேதி மதியம் வரை. நீங்கள் எதை நினைத்து ஒரு பயணத்தை கையில் எடுக்கின்றீர்களோ, எதை நினைத்து ஒரு காரியத்தில் கையில் எடுக்கின்றீர்களோ, அந்த காரியம் 100% உங்களுக்கு மற்றவருடைய உதவியினால் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். குறிப்பாக உங்களது மனைவி அல்லது கணவன் மூலியமாக, அல்லது நல்ல நண்பர்கள் மூலியமாக, அல்லது உங்களது சொந்த பந்தங்கள் மூலியமாக நிச்சயமாக ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பெறுகின்றீர்கள். உங்களது இளைய சகோதர சகோதரியின் மூலியமாக சில நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உங்களது மூத்த சகோதர சகோதரி மூலியமாக சில வீண் செலவுகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் எது நன்மை, யார் நமக்கு சாதகமாக இருப்பார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுடைய ஆலோசனை பெற வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு, உங்களை விட வயதில் மூத்தவர்கள், உங்கள் இரத்த சம்பந்தமானவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்ல முடியாது. அவருடைய ஆலோசனையின்படி நீங்கள் வழிநடந்தால் பிரச்சனைகளையும் ஒரு வீண் இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், விரயங்களையும் நீங்கள் சந்திக்கலாம். அதே போல உங்களுக்கு இளைய வயதிலே இருக்கக்கூடிய இரத்த சொந்தங்கள் ஒரு நல்ல ஆலோசனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயங்களையும் சொல்லுவார்கள். இப்படி யார் வழிநடத்தக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் உணர வேண்டும். அதே போல உங்கள் சொந்த பந்தங்கள், அதே போல உங்களது கணவன் அல்லது மனைவி, ஒரு நல்ல நண்பர்கள், இவர்களெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லி உங்களை வழி நடத்துவார்கள் இந்த வாரம் முழுவதுமே. குறிப்பாக அந்த 26ஆம் தேதி மதியம் வரை. அதன் பிறகு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடைபெறும். அதன் பிறகு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நான் கூறிய விஷயங்கள் குறிப்பாக அந்த 2.5 நாட்களுக்கு மட்டும். மற்ற நாட்களிலே நீங்கள் கண்டிப்பாக சுய புத்தியோடு எதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்ந்து நடந்து கொள்வதற்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை ஏற்கனவே தந்து கொண்டிருப்பதால் நீங்கள் நிச்சயமாக நடப்பீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து ஈடேறும். நீண்ட நாட்களாக வராத தொகை உங்களுக்கு கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது என்பது தனஸ்தானத்திலே அமர்ந்து குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். குடும்பத்திலே ஏற்கனவே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் தெய்வ துணை உங்களை காத்து கொண்டிருப்பது என்பது உங்களுக்கு பயமில்லாமல் நீங்கள் ஒரு பயணிக்கக்கூடிய விஷயத்தை தந்து கொண்டிருக்கிறது. அதே போல உங்கள் 2ஆம் வீட்டிலே புதன் வந்து வக்ரகதி அடைந்து அமர்ந்திருக்கிறார். குடும்பத்திலே புதன் உங்கள் ராசிக்கு 9க்குடையவன் மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதியாக விளங்குகிறார். அவர் அங்கே அமர்ந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பொதுவாக 6க்குடையவன் 8ஆம் இடத்தை பார்ப்பது என்பது உங்களுக்கு எதிர்பாராத தனவரவை தந்துவிடும். அது குடும்பத்திற்கு பேருதவியாகவும் மாறிவிடும். அதே நேரத்திலே 9ஆம் வீட்டு அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பது என்பது குலதெய்வ வழிபாடுகளில் இருந்து நீங்கள் விலகி இருக்கின்றீர்கள் என்பதை காட்டுகின்றது. குலதெய்வத்தை நீங்கள் உதாசீனப்படுத்தி தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தனக்கு எல்லாம் தெரியும், தானே எல்லாம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற வகையிலே நீங்கள் தெய்வத்தை உதாசீனப்படுத்தி நீங்கள் செயல்பட்டு கொண்டீர்கள் இருக்கிறீர்கள் என்பதை காட்டும். அதனால் நீங்கள்
தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். குலதெய்வம்தான் உங்களுக்கு ஒரு முக்கிய தெய்வம். அவர்தான் உங்களுக்கு தகப்பனார் என்று வழிநடத்தக்கூடியவர். மற்றவை அனைத்துமே உங்களுக்கு நேரங்காலத்துக்கு தந்தார்கள் மாறிவிடும். ஆனால் குலதெய்வம் என்பது எந்த காலத்திலும் உங்களை கைவிடாது. அதே நேரத்திலே நீங்கள் அவர்கள் நாடினால்தான் அவர்கள் செய்வார்கள். அவர்கள் செய்வார்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் மட்டும்தான். அது கட்டாயத்தின் பேரில், தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் பேரிலே அவர்கள் செய்வார்கள். மற்ற நேரங்களிலே நாம் தான் தேடி செல்ல வேண்டும். இப்பொழுது குலதெய்வம் உங்களுக்கு தேடி செய்யக்கூடிய நிலையிலே இல்லை. நீங்கள் தேடி போக வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடை தவிர்க்கும் பொழுது நீங்கள் உடல் ரீதியான சில பிரச்சனைகள், மன ரீதியான சில பிரச்சனைகளையும், குடும்பத்திலே சில ஒரு தேவையற்ற பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் குலதெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல தொழில் ரீதியாக அனைத்து துறையினருக்குமே இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய, ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் தொழிற்சானாதிபதி உச்சபலம் அடைந்து இப்பொழுது 9ஆம் இடத்தை பூர்வபடை சாணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். தொழிற்சானாதிபதி பார்க்கக்கூடிய பார்வை என்பது நல்ல இடம் என்பதால் நீங்கள் தொழில் ரீதியாக எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்குமே ஒரு அற்புதமான ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். குறிப்பாக அரசு துறையில் இருக்கின்றவர்களுக்கு இது நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். காரணம், சூரியன் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை. பொதுவாக 9ஆம் இடத்தை எந்த கிரகங்கள் பார்த்தாலும் சரி, அது உங்களுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் சரி, அவை நல்லவையாக மாறிவிடும். என்றால் அது குலதெய்வ வீடு. உங்களுக்கு 9ஆம் வீடு குலதெய்வ வீடு. அந்த இடத்திற்கு பார்வை எந்த கிரகம் பார்த்தாலும் அந்த குலதெய்வம் என்பது என் பிள்ளையை நீ ஒன்றும் செய்யக்கூடாது, என் பிள்ளைக்கு நல்ல வழிகாட்ட வேண்டும் என்றுதான் கூறுமே ஒழிய உங்களை எந்த விதத்திலும் கெடுதல் செய்ய விடவே விடாது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். ராசிக்கு 8 சூரியனே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் சூரியன் சனியின் சாரத்தில், ராசிநாதனுடைய சாரத்திலே அமர்ந்து உங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றார். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. செல்லக்கூடிய இடங்களிலே உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கின்றது. உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடைக்கின்றது. குறிப்பாக உங்கள் 12 குடையவன் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏதேனும் நீங்கள் வெளியில் அலைச்சல்கள் மூலியமாக நீங்கள் ஏதேனும் காரியங்கள் சாதிக்க வேண்டும் என்றாலும் கூட அதுவும் உங்களுக்கு நன்மையாகத்தான் முடியுமே ஒழிய பாதகமாக முடியாது. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே போல செவ்வாய் 6ஆம் இடத்தில் அமர்ந்து, லாபஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். லாபஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தில் அமர்வது என்பது உங்கள் கையிருப்புகள் தேவையில்லாத சில பிரச்சனைகளுக்காக வீண் விரயமாக எதிரிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை தந்துவிடும். அதனால் கையிருப்பை கவனமாக கையாள வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கவனமாக இருக்க வேண்டும். அதே போல உங்களது பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக தனவரவு தரக்கூடியவர்களாக விளங்கி கொண்டிருப்பார்கள். மாணவ மாணவிகள் கல்வியிலே நல்ல ஒரு உச்ச நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல ஒரு வளமான சூழ்நிலைக்கு அவர் வாழ்க்கை மாறும் என்பதை உறுதியாக கூறுகின்றேன். அதே போல இந்த வாரத்திலே நமது மகர ராசியைச் சேர்ந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முயற்சிகளையும் கைவிட வேண்டாம். உங்களுக்கு ராசிக்கு 9 குடையவன் குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் 30ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். 30ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகின்ற பொழுது எதிரி கூட உங்களுக்கு காலடியிலே சரண்டராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், இந்த 6 குடைய புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே போல அவர் உங்கள் குலதெய்வ வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். அதனால் நீங்கள் இந்த வாரம் முழுவதுமே செலவினங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே ஏதேனும் சில பிரச்சனைகள் வருமானால் அவையில் நீங்கள் கொஞ்சம் சுபமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு தீர்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. அதேபோல இந்த மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொஞ்சம் அதிகம் என்பதால் எதையும் சாதித்துவிடக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு பக்கபலமாக தெய்வத்துணையும் இருக்கிறது. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகளையும் நல்ல முயற்சியை முன்னேற்றம் தரும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த மகர ராசிக்கு அதிர்ஷ்ட எண் இந்த வாரத்திலே உங்களுக்கு 6ஆம் எண் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும். சுக்கிரன் வக்கரகதியில் இருந்தாலும் கூட
உங்களுக்கு குலதெய்வ வீடியை பார்ப்பது என்பது உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம். அதனால் நீங்கள் பயன்படுத்தி வெற்றி கொள்ளலாம். வணக்கம். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்கள் லாபஸ்தான அதிபதியினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார். குருனுடைய நட்சத்திர காலிலே சனி பகவான் குருனுடைய நட்சத்திர காலிலே அமர்வது என்பது மிகுந்த ஒரு சந்தோஷமான விஷயம். காரணம், உங்களுக்கு எண்ணமும் சிந்தனையும் ஒரு தூய்மையாக இருந்து கொண்டிருக்கும். எந்த வழியில் சென்றாலும் நேர்மையான வழியிலே நாம் செல்ல வேண்டும். நேர்மையான வழியிலே பணங்கள் சம்பாதிக்க வேண்டும். ஒரு பெரிய மனிதர்களை நாம் நாடி அவர்கள் மூலியமாக நாம் நல்ல உதவிகளை பெற்று நம் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு எதிர்காலத்திலே நீங்கள் போய் ஒரு ஸ்டெடியாக அமர்வதற்கு தேவையான அத்தனை அஸ்திவாரங்களையும் இப்பொழுது நீங்கள் போடக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த உங்கள் ராசியாவது சனி பகவான் குருவின் நட்சத்திர காலிலே அமர்ந்திருப்பது என்பது. இந்த சனி பகவான் குரு நட்சத்திர காலில் அமர்ந்திருக்கின்ற பொழுதே நீங்கள் பல வகையிலே நீங்கள் சில திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும். அது எதிர்காலத்தில் வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்தி இந்த நேரங்களிலே நீங்கள் நல்ல விஷயங்களிலே தலையிட்டு, நேர்மையான விஷயங்களிலே தலையிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம், உங்கள் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2 குடைவன் குரு பகவான் ஒரு நல்ல நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் லாபஸ்தானாதிபதி. அதனால் நிச்சயமாக நீங்கள் பெறுகின்ற வெற்றி அனைத்தும் உங்களுக்கு தொழிலுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஏதேனும் பண ஒரு செழிப்பம் ஏற்படுகின்ற பொழுது, பணம் உங்களுக்கு அதிகமாக புழங்குகின்ற பொழுது, அதிலே அந்த பணத்தை புதிய தொழில் செய்வதற்கு நீங்கள் முயற்சிகள் எடுத்தால் அந்த தொழில்கள் 1க்கு 2 மடங்காக பெருகி ஒரு நிறுவனமாக மாறக்கூடிய வாய்ப்பை இந்த வாரத்திலே பெற்றிருக்கிறது. அதனால் நீங்கள் முயற்சிகள் அனைத்தையும் நீங்கள் எடுக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். நேரம் நன்றாக இருக்கின்ற பொழுதே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் சில செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, அல்லது அவர்களுக்கு நீங்கள் உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் இருப்புகளில் இருந்து ஏதேனும் ஒரு சிறிய தொகை அவர்கள் கேட்டும் நீங்கள் கொடுக்கலாம், அல்லது கேட்காமல் நீங்கள் உதவியாகவும் செய்யலாம். இந்த வாரத்திலே அப்படி ஒரு சில நிகழ்வுகள் நடப்பதற்கு ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கின்றது. கண்டிப்பாக தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சியுமே வெற்றிகரமாகத்தான் முடியும். குறிப்பாக உணவு தொழில் செய்பவர்கள், உணவுப் பொருள் பயிரிடுபவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், கலைஞர்கள், அது தெய்வீக பணியாக இருந்தாலும் சரி, கோவில் சிற்பங்கள் அடிப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஆடல் பாடல்கள் இருப்பவர்களாகவும் சரி, இப்போ தொழில்முறை நடிகர்களாக இருந்தாலும் சரி, இப்படி கலைஞர்களுக்கு வாழ்க்கையிலே இப்பொழுது ஒரு நல்ல நேரம். உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தெய்வங்கள் துணை நின்று உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அதேபோல அனைத்து துறையை சார்ந்த தொழில் ரீதியாக முயற்சி எடுக்கின்ற வியாபாரிகளுக்கும் சரி, முதலீட்டாளர்களும் சரி, முதலாளி நிறுவனம் நடத்தக்கூடிய முதலாளிகளுக்கும் சரி, கடின உழைப்பின் மூலியமாக தன்னுடைய வறுமையை போக்கிக் கொண்டிருக்கின்ற நமது தொழிலாளர்களுக்கும் சரி, இந்த வாரம் ஒரு யோகமான வாரம். உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். போட்ட முதலுக்கு 2 மடங்கால் லாபம் கிடைக்கும். புதிய தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வமுள்ளவர்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கப்படும். கலைத்துறையிலே, சினிமா துறையிலே இருப்பவர்களுக்கு புதிய படகு வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது ஆடம்பரத்துறையில் இருக்கின்ற ஜவுளித்துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். மருத்துவத்துறையில் இருக்கின்ற நமது சொந்தங்களுக்கு ஒரு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். பண வருமானத்தோடு கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு நல்ல தன உறவு கிடைக்கும். இடமாறுதல் கிடைக்கும். அரசு துறையில் இருக்கின்ற அரசு ஊழியர்கள் நீங்கள் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இடமாறுதல் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி பல வகையிலே இந்த கும்பராசி சார்ந்த ஆண் பெண்கள் இருபாலருக்குமே இந்த வாரம் என்பது ஒரு அற்புதமான வாரம். அதனால் இந்த வாரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். மாணவ மாணவிகள் கல்வியிலே கொஞ்சம் அக்கறையுடன் நடந்து நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும். அதேபோல் இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 5. நீங்கள் நினைத்த காரியங்களை வெற்றி பெறுவதற்கு இந்த எண் உதவியாக இருக்கும். வணக்கம்.
மீனராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரம் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல மனநிறைவை தரக்கூடிய ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. காரணம், உங்கள் ராசியிலே இருந்து வந்த புதன், நீசபலம் பெற்ற புதன், ஒரு கிரகம் உங்கள் ராசியிலே வந்து நீசபலம் அடைகிறது என்றால் அந்த வீட்டிலே ஏதேனும் ஒரு 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 விதமான ஒரு அமைதி ஏற்படும். கலகல என்று இருந்த உங்களது இல்லம், உங்களது மனது ஒரு அமைதியான சூழ்நிலை, ஏதேனும் ஒரு வருத்தம் தோய்ந்த ஒரு முகத்தோடு நீங்கள் காணப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த நீங்கள் இப்பொழுது விடுபட்டு நீங்கள் இப்பொழுது நல்ல நிலையில் மாறி இருக்கின்றீர்கள். காரணம், புதன் உங்களுக்கு வக்கரகதியிலே பின்னோக்கி சென்று விட்டார். குறிப்பாக புதன் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர். இந்த மன உளைச்சல் ஏற்கனவே இருந்து வந்தது என்பது உங்களது இல்லற துணை அல்லது உங்கள் தாயார் மூலியமாக, அல்லது நீங்கள் தாய்க்கு பரிந்து பேசி மனைவியிடத்திலோ அல்லது மனைவிக்கு பரிந்து பேசி தாயிடத்திலோ நீங்கள் கெட்ட பெயரை நீங்கள் பெற்றிருக்கலாம். அதேபோல பெண்கள் கணவனுக்காக நீங்கள் மாமியார் மாமனார் இடத்திலோ அல்லது மாமனார் மாமியாருக்காக கணவனிடத்திலோ நீங்கள் அல்லது தாயிடத்திலோ நீங்கள் ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு அவப்பெயரை பெற்றிருக்கலாம். இவையெல்லாம் உங்களுக்கு தீர்ந்து ஒரு மனநிறைவாக இப்பொழுது புதன் வக்கரகதி அடைந்து பின்னோக்கி சென்றிருக்கின்றார் 12ஆம் இடத்திற்கு. அதனால் இதுவரை இருந்த மன உளைச்சல்கள் விலகுகிறது. மன அமைதியாக ஒரு தூக்க நிலையிலே இருந்த நீங்கள் இப்பொழுது விழித்துக்கொண்டு நல்ல நிலையிலே மாறியிருக்கிறீர்கள். உங்கள் ராசி வீடு இப்பொழுது மிகவும் சுபிட்சமாக ஒரு பிரகாசமான சூழ்நிலைக்கு மாறியிருக்கின்றது. அதனால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரும் வாரமாகவும், நிச்சயமாக நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாரமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்ற நேரங்களிலே நீங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் கவனத்தோடு செயல்பட்டு உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்திற்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அதேபோல உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு மிகுந்த பக்கபலத்தோடு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் வாக்குஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்திலே அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வார்த்தைகளுக்கெல்லாம் எல்லா சென்ற இடங்களில் எல்லா இடத்திலுமே உங்கள் ஒரு முக்கியத்துவம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சொல்வதை தவிர வேறு ஏதேனும் அவர்கள் செய்வதற்கு வாய்ப்பே இல்லாத வகையிலே உங்கள் வார்த்தை முக்கியத்துவம் பெறுகிறது. அதனால் நீங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பை பெறப்போகின்றீர்கள். திருமணத்திற்காக திருமண வயதிலே இருக்கின்ற ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த வாரத்திலே அச்சாரம் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பலருக்கு திடீரென்று திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் சென்று உங்கள் இல்லத்தையும் உங்களது மனதையும் தூய்மைப்படுத்தும் என்பதை கூறுகின்றேன். அதே போல சகோதர சகோதரிகள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பக்கபலமாக உதவிகரமாக இருந்து வருவார்கள். தாயார் மூலியமாக இருந்து வந்த மனக்கசப்புகள் மனசோறுகள் விலகுகின்றது. இருப்பினும் தாயாருக்காக நீங்கள் ஒரு சில செலவினங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உடல் ரீதியான செலவுகள். அதே போல உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகுகிறது. அவர்கள் மூலியமாகவும் சிலருக்கு செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சிலரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக செலவுகள் வரலாம். அல்லது உங்களது இல்லற துணை உங்கள் கணவன் அல்லது மனைவி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்காகவும் நீங்கள் செலவுகள் செய்யலாம். இப்படி செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. உங்கள் உறவினர்கள் ஏதேனும் உங்கள் பண உதவி தேடி உங்கள் இல்ல தேடி வந்து உதவி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலியமாகவும் உங்களுக்கு செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக இந்த வாரம் செலவினங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சியும் வெற்றி பெறும். காரணம், உங்கள் தொழிற்சானாதிபதி குருபவன் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நீதித்துறையை சார்ந்தவர்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும். வழக்குகள் உங்களுக்கு விடுதலையாகும். வழக்குகளிலிருந்து நீங்கள் நல்ல பெயரையும் புகழையும் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல ஆசிரியர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வுகள் கிடைக்கும். அதே போல ஒரு தெய்வ ஸ்தலங்களிலே தெய்வ வழிபாட்டு ஸ்தலங்களிலே வேலை செய்யக்கூடிய குருமார்கள், அங்கே துப்புரவு பணியில் இருக்கின்றவர்களும் சரி,
அங்கே எந்த ஊழியத்தில் இருந்தாலும் சரி, கடைநிலை ஊழியம் முதல் முதல்நிலை ஊழியம் வரை தெய்வீக திருப்பணிகளிலே நீங்கள் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல மரியாதையும் அதற்கேற்ற சன்மானமும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஒரு 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 தர்மங்களாக உங்களுக்கு நிறைய உதவிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அரசிடமிருந்து நல்ல ஒரு மரியாதையும் உங்களுக்கு பண உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பல வகையிலே இந்த மீனராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக விளங்குகின்றது. பயன்படுத்தி வெற்றி கொள்ள வேண்டும். மாணவ செல்வங்கள் கல்வியிலே இந்த வாரம் கொஞ்சம் கோட்டை விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் 4 புதன் பின்னோக்கி சென்று வக்கரகதியிலே அமர்ந்து எதிர்ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விளையாட்டுத்தனமாக இருந்து எதிரையும் கோட்டி விடக்கூடாது என்பதை முன்னெச்சரிக்கையாக கூறுகின்றேன். நண்பர்கள் விஷயத்திலே நீங்கள் தாராளமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யலாம். ஆனால் செலவினங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு பக்கபலமாக இந்த வாரம் முழுவதும் இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு மிகுந்த உதவி செய்கின்றார்கள். தொழில் சார்ந்து குறிப்பாக தந்தையினுடைய தொழிலை பிள்ளைகள் செய்து வந்தால் அவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய வாரம். அதனால் நீங்கள் இந்த வாரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். இந்த வாரம் மீனராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 9. தாராளமாக பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம்.